பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புத பெருவிழாவில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க தானே. இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராக உலாவினார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து மக்கள் மத்தியில் அற்புதம் செய்தது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடி 3வது நாளில் உயிரோடு எழுந்து சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு முழங்கினார். இன்றைக்கு வரைக்கும் அவன் ஜீவனோடு இருக்கிறார். அதனால தான் அதே விதமான அற்புதங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து தேவையுள்ள மக்களுடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன். சரி, ஒரே ஒரு வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? நான் சொன்ன இது கிறிஸ்மஸ் காலங்கள். கிறிஸ்மஸ்னா என்னது? நிறைய பேர் கிறிஸ்மஸ்னா தாத்தா, கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் குடில், அதெல்லாம் முக்கியம் அல்ல. அதெல்லாம் இந்த பண்டிகை கொண்டாடி செஞ்சு வைக்கிற பொருட்கள், அவ்வளோதான். கிறிஸ்மஸின் கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து அவருடைய பிறப்பின் நாளை நினைவு கூறுவது. யார்? தேவன் மனிதனாக உலகத்தில் வந்தார். கடவுள் மனிதனாய் உலகத்தில் வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். இந்த உலகத்தில் வந்தபோது நம்மை போல மனிதனாய் அவர் அவதரித்த போது அவர் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு கிறிஸ்து. பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது, அதில் ஒன்று இயேசு கிறிஸ்து. அவர் கடவுள் ஏன் மனிதனாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பல வசனங்கள் சொல்லுகிறாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஊழியம் செய்யும்படி நான் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அநேகரை மீட்கும் பொருளாக என் உயிரை நான் கொடுத்து பரிகாரம் செய்ய வந்தேன், அதுவும் இயேசு சொல்லுகிறார். அப்படி பல காரியம் சொல்லப்பட்டதில் அதில் ஒரு முக்கியமான காரியம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேறு புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு பூமிக்கு வந்ததில் இன்னொரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. யார் அந்த பிசாசு? அதைத்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் சாத்தான், பிசாசு என்று சொல்லுவாங்க. மற்ற மக்கள் சொல்லுவாங்க தீய சக்தி, அது தீமை செய்கிற சக்தி. அப்படி ஒரு தீய சக்தி உலகத்தில் இருக்குது, அதை நம்புவாங்க. எல்லாருக்குமே அது நம்பிக்கை இருக்கிற தீய சக்தி, நல்ல சக்தின்னு 2 இருக்கிறது என்பதாய். ஒன்று கடவுள், நம்மை உருவாக்கினவர் தேவன், நம்மேல் அன்பு வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். அவர் நன்மை செய்கிறவர். அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும், தீமை செய்ய மாட்டார். இன்னொரு சக்தி இருக்கிறது, அது சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் அழைக்கப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று பைபிளில் சொல்லப்படுகிறது. இவன் பிசாசு அல்லது சாத்தான். அவன் ஆவியாய் இருக்கிறான். அவன் மறைந்திருந்து செயல்படுகிறவன். அவன்தான் இந்த மனுக்குலத்தின் எதிராளி. மனுக்குலத்தின் எதிராளி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பைபிளில் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எதிராளியாகிய பிசாசு, மனுக்குலத்தின் எதிராளி. உங்களுக்கு அவன் எதிராளி. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவன் எதிராளி, எதிராக செயல்படுகிறவன். ஏன் அவன் எதிராளியாய் மாறினான்? இவன் எப்படி வந்தான்? கடவுள் தானே இந்த உலகத்தை உண்டாக்கினார், நம்மெல்லாம் உண்டாக்கினாராமா. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதர்களை தம்முடைய சாயலில் உண்டாக்கி மனிதர்களை இந்த உலகத்தில் பெருக செய்து அதில் சந்தோஷப்பட விரும்பினவர் ஆண்டவர். அப்போ மனிதர்களுக்கு பாதுகாப்பு செய்யவும் பல காரியங்களை நிறைவேற்றும் உதவியாக இருக்கவும் தேவ தூதர்களை கோடி கோடி கோடியாய் அவர் உண்டாக்கி வைத்திருந்தார், சிருஷ்டித்தார். அந்த தூதர்களில் பல வகையான தூதர்கள். ஒன்று தேவ செய்தியை கொண்டு வர்றவங்க, நம்முடைய ஜெபங்களை தேவனிடத்தில் கொண்டு போகிறவங்க. இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, அவங்க யுத்தம் பண்ணி நம்மை பாதுகாக்கிற தூதர்கள், அவங்க பாதுகாப்பின் தூதர்கள். இன்னொரு கூட்டம் தூதர்கள் இருந்தாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, அவரை துதித்து புகழ்ந்து ஆராதிக்கிறவர்கள்.
இப்படி விதவிதமான தூதர் கூட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அதில் ஒரு தூதன் பேர் தான் லூசிஃபர் என்பது. பரலோகத்தில் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆண்டவரை எப்பவும் துதித்து ஆராதனை செய்வது, துதித்து புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிப்புகிறதுல ஒரு தலைவனாக அந்த தேவதூதன், ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவன். அவன் இதெல்லாம் பார்க்குறான். எல்லாம் தேவன் கம்பீரமாய் அமர்ந்திருக்கிறார், எல்லாரும் அவரை புகழ்கிறாங்க, போற்றுகிறாங்க. அவனுக்குள்ளே ஒரு ஆசை வந்தது, நான் கடவுளாயிட்டா எல்லாரும் என்ன புகழுவாங்கல்ல, என்ன துதிப்பாங்கல்ல, அதனால் நானே கடவுளாயிடணும், நான் ஏன் இவரை துதிக்கணும், அவருக்கு மேலே என் சிங்காசனத்தை வைப்பேன். அப்படி என்ன பண்ணினா, கொஞ்சம் தூதர்களோடு பேசி 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 ஒரு கூட்டத்தை தனக்கு சாதகமாய் கூட்டி கொண்டான். பல கோடி தூதர்களில் ஒரு சில கோடிகளை அவன் தன்பக்கமாய் திருப்பி கொண்டு தனக்கு ஒரு சேனை வந்துவிட்டது என்ற உடனே ஆண்டவரை எதிர்க்க ஆரம்பித்தான். தன்னை சிருஷ்டித்த தேவனை எதிர்க்க ஆரம்பித்தான். ஆகவே ஆண்டவர் அவனை பரலோகத்திலிருந்து தள்ளி போட்டு விட்டார். அப்படி பரலோகத்தில் தேவதூதனாய் இருந்தவன் சாத்தானாய் மாறிவிட்டான். அவன் சாத்தான் என்று பழைய பாம்பாகிய வலுசற்பம் என்று பைபிளில் பார்க்கிறோம். அவனுக்கு பின்பற்றி வந்த கோடிக்கணக்கான தூதர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. பைபிள் எழுதியிருக்கிறது, அநேக தேவர்கள் உண்டு. அதான் அவனை பின்பற்றி சோரம் போன அந்த விழுந்து போன பிசாசு கூட்டத்துக்கு தான் தேவர்கள் என்ற பெயர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தானும் அவனுடைய சேனைகளும் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, மறைந்திருந்து செயல்படுகிறவர்கள். அவன் ஆகாயத் விரிவிலை தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அவனுக்கு மனுக்குலத்தின் மீது ஏன் கோபம்? ஆண்டவர் மனிதர்களை தன்னை போல சாயலை சிருஷ்டித்து பிள்ளைகளைப் போல அவரை நேசித்து அவங்க மேலே அன்பு கூர்ந்து அவங்க சந்தோஷமாக வாழணும்னு தான் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அழகான உலகத்தை உண்டாக்கி அவர் கையில் கொடுத்தார். உங்களுக்குரியது, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு. அன்றைக்கு மனிதனுக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, அந்த பயம் இல்லை, கலக்கம் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் பிசாசு அதை பார்த்து சாத்தான் எழும்பி இந்த மனிதர்களை காயப்படுத்தினால் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படும். அவர் தானே சிருஷ்டித்தார், இந்த மனிதர்களை வைத்து தான் அவர் சந்தோஷப்படுகிறார். மனிதனை நான் பாவத்துக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாகி ஆண்டவர்கிட்ட பிரிச்சிடணும்னு சொல்லி மனிதர்களுக்கு விரோதமாக எழுமை செயல்பட ஆரம்பித்தான். அவன்தான் இந்த உலகத்தில் சாத்தான் என்றும் தீய சக்தி என்று அழைக்கப்படுகிற பிசாசானவன். அவனை பற்றி பைபிளில் இயேசு என்ன சொல்கிறார்னா, யோவான் 10:10 இயேசு சொல்லும்போது, அவன் திருடன், சாத்தானாகிய பிசாசு அவன் திருடன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், கொல்லுகிறவன், அழிவை உண்டாக்குகிறவன். இந்த பூமியிலே அழிவுகள், ஆபத்துகள், இரத்த சிந்துதல் எல்லாத்துக்கும் காரணம் அவன். பின்னணியில் இருந்து அவன் செயல்படுகிறான். அவன்தான் மரணத்தை பிறப்பிக்கிறவன், அவன்தான் கொல்லுகிறவன், அழிக்கிறவன். உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைக்கு காரணம் அவன்தான் என்பதாக வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் யோவான் 8:44 ஆண்டவர் சொல்லும்போது, அவன் பொய்யன், பொய் பேசுவான், எல்லாம் பொய்யாதான் பேசுவான், உண்மை மாதிரியே பேசிடுவான். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன் அவன், பொய் பேசுகிறவன், அதாவது பொய்யானதை நம்ப வைக்கிறவன், தெய்வமல்லாததை தெய்வம் போல காண்பித்து நம்ப வச்சிருவான், மனிதர்களை தெய்வமாக்கி நம்ப வச்சிருவான். இது மாதிரி தவறான நம்பிக்கைகளை அவன் உண்டாக்கி மனிதர்களை அந்த வேதனைக்குள்ளே வைத்திருக்கும்படி கரிய செய்வான். இந்த மாதிரி பொய்யான காரியத்தை செய்கிறவன் அவன் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறவன், ஏமாற்றுகிறவன் என்று இயேசுவே சொல்லுகிறார். அவன் தான் எல்லா கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்று யோவான் 10:10 சொல்லுகிறார். அப்போ இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதர்களை அவன் கையிலிருந்து மீட்டு எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கத்தான் கடவுள் மனிதனாக உலகத்தில் வந்தார். அவனை ஜெயிக்கணும், அவனுடைய கிரியைகளை அழிக்கணும், மனிதர்களுக்கு விடுதலை கொடுத்த மகிழ்ச்சியோடு வாழ வைக்கணும். அதற்காக கடவுள் மனிதனாக உலகத்தில் வந்தார். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதுதான் கிறிஸ்மஸ் நாள். அப்போ அதுக்காக என்ன செய்தார் என்றால், சிலுவையில் இரத்த சிந்த தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி பரிகாரத்தை உண்டாக்கினால்தான் மனிதர்களுக்கு மீட்பு, ஆசீர்வாதம். அப்போ அந்த பரிகாரத்தை உண்டாக்க இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பரிகாரமே இரத்தத்தில் தான். அது பரிசுத்தமுள்ள இரத்தமாக இருக்கணும், மனுஷ இரத்தமாக இருக்கணும். அது இந்தியாவில் இருக்கிற மூல வேதம் ரிக் வேதத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை சம்பந்தப்பட்டவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள்.
அப்போ அந்த மாதிரி ரத்தம் சிந்தப்பட இயேசு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்த தன்னை அர்ப்பணித்தார். அங்குதான் அவர் பிசாசை ஜெயித்தார் என்று கொலோசியர் 2:15 எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே சாத்தானை அவர் ஜெயித்தார். பிசாசனுடைய கிரியைகளை அழித்து அவர் வெற்றி சிறந்தார். 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தபோது சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் அவன் மீது வெற்றி எடுத்தார். அப்போ இப்போவும் சாத்தான் கிரியை செய்கிறானே என்றால் அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்ட இயேசுடைய 2ஆம் வருகைக்கு பிறகுதான் அவன் முற்றிலும் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அது வரைக்கும் அவனுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குதில்ல. அப்போ இப்போ அவனுடைய கிரியைகளுக்கு விலகி நாம் தப்பு வைக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு வெற்றியை தருகிறார். அவருடைய அடைக்கலத்தில் வர்றவங்களுக்கு விடுதலை, சுகம், பாதுகாப்பை அவர் தருகிறார். அவங்கள சாத்தானால் தொட முடியாது, தீங்கு செய்ய முடியாது. அப்போ இந்த பிசாசு தான் இவ்வளவு கிரியைகளுக்கு காரணம். அவனுடைய கிரியைகள் என்ன? அவனுடைய கிரியையிலிருந்து எப்படி இயேசு விடுதலை தருகிறார்? 3 சாட்சி பார்த்தீங்கல்ல, இதுதான் உலகம் முழுதும் நடக்கிறது. முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3:8 சொல்லுகிறாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதாவது பாவம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அவன் மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறான், பாவம் செய்ய வைக்கிறான், அப்புறம் பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான். பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடி அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து, குடும்ப நன்மைகளை கெடுத்து, குடும்பத்தை பாதிக்க வைத்து வேதனைக்குள்ளாக்கி விடுகிறான். தவறான பொய்யான காரியத்தை சொல்லி இதுக்கு பரிகாரம், அதுக்கு பரிகாரம், இவ்வளோ பணம் கொடு, அவ்வளோ பணம் கொடு, அதனால் உனக்கு எல்லாம் சரியானு சொல்லி பொய்யான காரியத்தை சொல்லி அதில் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் மக்கள் வேதனையிலும் நிம்மதி இல்லாமல் வாழுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இதான் பிசாசானவனுடைய கிரியை. இது எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால், ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு வாலிப மகனும் ஒரு வாலிப மகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. அதன் பிறகு 2 பேருக்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் முடிந்து விட்டார். இந்த 2 பேருக்கு திருமண நாள் குறிக்கப்பட்டார். அதுக்கு இடையில் அந்த பையனுக்கு சிக்காகி விட்டான். அவன் ஆஸ்பத்திரியில் போன போது அவனை பிளட்டை டெஸ்ட் பண்ணால் எய்ட்ஸ் கிருமி அவனுடைய சரீரத்தில் இருக்குது. எங்கோ போய் பாவம் செய்துட்டான். அந்த பாவத்தின் விளைவாக எய்ட்ஸ் கிருமிகள் அவனை தாக்கி விட்டது. எய்ட்ஸ் வியாதி உள்ளவனாக மாறிவிட்டான். உடம்பு ரத்தத்தில் அது கலந்து விட்டது. அதனால் இப்போ இந்த வாலிப மகள் இது அறிந்த உடனே, ஒன்று நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ இந்த மாதிரி பாவெல்லாம் செய்து உன்னுடைய ரத்தத்தை நீ கெடுத்து கொண்ட எய்ட்ஸ் வியாதி உள்ள ஒரு ஆளை எப்படி நான் திருமணம் செய்வது என்று சொல்லி முடியாதென்று சொல்லிவிட்டாள். இது அவனை ரொம்ப பாதித்தது. அப்போ எனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குது, என் சரீரத்தில் பிளட்டில் கலந்துட்டுன்னு தானே என்னை நீ வெறுக்கிற. அப்போ நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ளே இந்த நோய்க்கிருமி வந்துட்டு அதனால் என்னை வெறுக்கிறல்லன்னு சொல்லி இவன் தவறான ஒரு காரியம் செய்தான். அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுற சிரிஞ்சு எடுத்து தன்னுடைய ரத்தத்தை எடுத்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த மகள் மேலே பாய்ந்து அவருடைய சரீரத்தில் அந்த இன்ஜெக்ட் பண்ணி தன்னுடைய ரத்தத்தை அவருடைய ரத்தத்தில் செலுத்தி விட்டான். அப்போ எய்ட்ஸ் கிருமி அவளுடைய சரீரத்தில் பரவிடும்ல. நான் பாதிக்கப்பட்டேன், நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க, நீயும் பாதிக்கப்படு என்று. இதுதான் சாத்தானுடைய கிரியை. அவன் பாவம் செய்து தேவனை விட்டு தள்ளப்பட்டு விட்டான். இப்போ ஆண்டவரை நெருங்க முடியாது. இப்போ மனிதர்களை பார்க்குறான், நீ மட்டும் ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கலாமா, உன்னையும் நான் பாவம் செய்ய வைக்கிறேன், உனக்குள்ளே நான் பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணி உன்னை தேவனை விட்டு பிரிக்கிறேன்னு சொல்லி தான் நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வருகிறான். பலவித மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இச்சையான காரியங்கள், பல பாவ காரியத்தை கொண்டு வந்து விதவிதமான பாவங்களை கொண்டு வந்து அந்த பாவத்தின் மீது ஆசை காண்பித்து அதை செய்ய வைத்து அதுக்கு அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து விடுகிறான். இது பிசாசனுடைய கிரியை. அதிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் இயேசு பிசாசை ஜெயித்தார். அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். பாருங்க, ஒரு சகோதரத்தில் கேட்டேன், நீங்கள் குடிக்கிறது தப்புன்னு தெரியுது பிரதர், இது பாவம்தான், தப்பு, இதை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட்டாக குடிக்க பழகிட்டேன், இப்போ அது இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் காலையில் நான் எழும்பும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அப்போ ஆண்டு விட்டு கூட இனி நான் குடிக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவேன். இனி நான் குடிக்கூடாது. மனைவியில் சொல்ல இனி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போவேன். சாயங்காலம் வேலை முடிஞ்சு வரும்போது அந்த குறிப்பிட்ட நேரம், மாலை நேரம் வரும்போது எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும், ஒரு ஏவுதல் வரும். நீ போ,
சாரை கடைக்கு போ, குடிக்க போ. எனக்குள்ள ஒரு தூண்டுதல், ஒரு சக்தி என்னை அப்படியே தூண்டும். அதை விட்டு என்னால் வெளியே வர முடியல. அடைக்க பார்த்தாலும் முடியாது. ஒரு சக்தி என்னை தள்ளி கொண்டு போய் குடிக்கலைன்னா மென்டல் மாதிரி ஆயிரும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி குடிச்சிருவேன். குடிச்சிட்டு வந்து அப்புறம் ராத்திரில வீட்டில் பிரச்சனை, மனைவி அடிக்கிறது, திட்டுறது, ஏசுறது, பெரிய பிரச்சனை. அப்போ போதையெல்லாம் தெளிஞ்சு காலையில் எழும்பும்போது ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, மறுபடியும் குடிச்சிட்டேன்னு வருத்தப்படுவேன். மறுபடியும் அதே தான் சாயங்காலம். ஆனால் அந்த நேரம் வரும்போது என்னை யாரோ உந்தி தள்ளுகிறாங்க. யார்? பிசாசு, இந்த பொல்லாத ஆவி, இந்த சாத்தான் தான் குடிக்கும்படிக்கு ஏவுதலை உண்டாக்கி செய்ய வைக்கிறது. அதே மாதிரி தான் போதை வஸ்து. அதுக்கு அடிமை ஆகிட்டு அவ்வளோதான் சொல்ல. எப்படி அடிமைப்படுறது? அடிமை உண்டாகிறது. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, ஒரு பிசாசின் கிரியை. அவனை அப்படியே தூண்டிக்கொண்டே இருக்கும், ஏவி கொண்டே இருக்கும். இல்லாட்ட அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிவிடுவான். அந்த மகள் ஆகிவிடுவாள். தூண்ட அதை எடுத்துக்க அதை வாங்கி அதுக்காக என்ன வேணாலும் செய்யும்படிக்கு அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்து வாழ்க்கையை நாசமாக்கி விடுவான். என் ஆண்டவர் மனிதனை பரிசுத்தமாய் படைத்தார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். பாவிகளோடு அவர் உறவாட முடியாது. பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்தமுள்ள தேவன் அவரோடு கூட உரையாட முடியும், பேச முடியும், ஐக்கியப்பட முடியும். ஒரு சிகரெட் ஊதுற ஆளோடு உட்காந்து ஆண்டவர் பேச முடியுமா? குடிக்கிற ஆளோடு உட்காந்து கடவுள் பேச முடியும்? அவர் எவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனோட தரிசிக்க முடியும், பேச முடியும். பரிசுத்தத்தை கெடுத்து விட்டால் மனிதன் கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவான். இதைத்தான் பிசாசு தீவிரமாய் செய்கிறார். பக்தியாக இருந்துங்க, கோயிலுக்கு போனோமா போ, சர்ச்சுக்கு போனோமா போ, பக்தியாரு, சாமியெல்லாம் கும்பிடு. ஆனால் சாயங்காலம்னா கொஞ்சம் போட்டுக்க, சாயங்காலம்னா கொஞ்சம் போட்டுக்க, அது காணிக்க கொடுத்துரு, சரியாயிரும். இது பிசாசனுடைய தந்திரம், வெறும் பக்தி அல்ல. பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலை பெற்றாதான் மெய்யான சமாதான சந்தோஷம். மனிதனை பொய்யான காரியத்தை சொல்லி திருப்திப்படுத்தி விடுகிறான் பிசாசு. அதான் நீ காணிக்கை செலுத்திட்டல்ல, அதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் 2 மணி நேரம் உட்காந்துருக்கல, போதும், பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டோம், பாவரிக்கை ஜெபம் பண்ணல சர்ச்சில் போய். அது உதட்டில் தானே, உள்ளத்து மனம் திரும்புதல் இல்லை. பாவரிக்கை ஜெபம் பண்ணிட்டல, அவ்வளோதான், முடிஞ்சிட்டப்போ, இனி இஷ்டப்படி இரு. வாரத்தில் ஒரு நாள் பாவரிக்கை ஜெபம் பண்ண போது. இது பிசாசனுடைய தந்திரம். மக்களை இப்படி வஞ்சித்து பொய் சொல்லி அவங்களுடைய பாவத்துக்குள்ள அடிமையாக்கி அவங்களுடைய சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து கடைசியில் நரகத்தை நக்குனிக்குள்ளே அவளை கொண்டு போதுதான் சாத்தானுடைய திட்டம். அப்போ யார் என்னை விடுதலை ஆக்குவா? தப்புன்னு தெரியுது, ஆனால் விட முடியலையே. அந்த நேரம் வந்தால் ஏவுதல் வருது. அந்த சீரியலை பார்க்காம இருக்க முடியல, மென்டல் மாதிரி ஆயிடுறேனே, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது, அதுக்கு போய் அடிமை ஆயிடுறேனே. செல்ஃபோனை இது பார்க்காம இருக்க முடியல, இந்த ஆபாச படங்களை என்னை தூண்டுது, என்னை ஏவுது, அது இல்லாமல் இருக்க முடியலையே. அந்த பின்னால் இருக்கிற பிசாசு அவனுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். அவரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயித்தவர். அப்போ அவர்கிட்ட, அதனால தான் பாருங்கள், 30 வருஷம் 40 வருஷம் குடிகாரங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எப்படி விடுதலை அடைகிறாங்க? இது இயேசுடைய வல்லமை. அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவியனுடைய கிரியை அழிக்கப்பட்ட உடனே மனசு புதுசாக மாறுகிறது. ஒரு மனிதனை புதிதாய் மாற்றத்தான் இயேசு உலகத்தில் வந்தார், மதம் மாற்றுவதற்கு அல்ல. அதனால் என்னங்க பிரயோஜனம்? குடிகாரனாக இருக்கிற அந்த மதத்துலேருந்து குடிகாரனாக இருக்கிற கிறிஸ்தவ மதத்துக்கு குடிக்கிறேன்னா அவன் என்ன பிரயோஜனம்? அதில் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது, அவனுடைய இருதயத்தை மாற்றுவது, பாவ பழக்கத்தின் விடுதலை சொல்கிறாள். அது பிறகு குடிக்கணும் சிந்தையே இல்லை எனக்கு. 3 வருஷம் ஆச்சு, குடிக்கவே இல்லையே. இது மாதிரி எத்தனை சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உங்களுக்கு முன்னால் என்னால் நிறுத்த முடியும். எப்படிங்க அவனுடைய வாழ்க்கை மாறினது? இயேசு என்கிற ரட்சகர், இயேசு என்கிற ஆண்டவர், அவர் சாத்தானுடைய கிரியைகளை அழித்ததுனால இந்த பாவத்தை கொண்டு வருகிற ஆவியின் கிரியை அழித்து அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஐயா, நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு, மதுபானத்துக்கு, போதை வசத்துக்கு, வாலிப மகளே, வாலிப தம்பி, ரகசியமாக ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாயிட்ட, கண்ணில் அகப்பட்டுக்கிட்ட, வெளியே வர முடியல, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியல. இயேசுக்கு அது தெரியும். அவர்கிட்ட மட்டும் சொல்லு, உன் கண்ணீரை சிந்தி எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் போய் அகப்பட்டு கொண்டேன். இயேசு விடுதலை யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் உங்களை காட்டி கொடுக்க மாட்டார். அவர் இலவசமாய் விடுதலை கொடுத்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகனே, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். அதுக்கு தான் இயேசு உங்களோடு பேசுகிறார். அதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அடுத்தது இன்னொரு அற்புதம் என்னென்னா, பிசாசனுடைய கிரியை. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 இயேசு இந்த பூமியில் செய்த ஊழியம் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட
யாவரையும் குணமாக்குகிறவராய். வசனம் சொல்லு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராய் இயேசு சுற்றி தெரிந்தார். ரெண்டாவது சாத்தான் நம்மை தாக்குகிறது வியாதி. வியாதியில் பலவிதமான காரியம் இருக்குது. இயற்கை விதிகளை மீறும்போது வியாதி வரும். நம்ம பல காரணம் இருக்குது வியாதி வருவதற்கு, நோய் கிருமிகள் அப்படியெல்லாம். இதில் பிசாசினால் உண்டாகிற வியாதி இருக்கிறது. அது மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது, மருத்துவ கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வராது. அப்படி செய்கிற இவ்வளோ மருந்து எடுத்தாச்சுங்க, 10 வருஷம் 15 வருஷம் சுகமே ஆக மாட்டேங்குது, சாகு வரைக்கும் மருந்து தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. அதுலேருந்து நீங்கள் அந்த ஆவியினுடைய கிரியை அழிக்கப்பட்டு தான் நீங்கள் சுகமாகிடுவீங்க. இது ஒரு வியாதியும் இல்லை, இது உங்கள் மன பிரம்ம அண்ணன் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. அப்போ அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. உங்களுடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறது, உங்களுடைய உறுப்பை தாக்கி இருக்கிறது. சில சமயம் வினோதமாக இருக்கும். ஒரு சமயம் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குடும்பத்தார் என் மகனுக்காக ஜெபிக்கணும் ஐயா, ஜெபிப்பீங்களா, அவனை கொண்டு வர முடியாது, படுத்த படுக்கல் ஆயிட்டான்னு. நானும் என் மனைவியும் அவனுடைய வீட்டுக்கு போனோம், ஜெபிக்கிறதற்காக போனோம். போனால் எலும்பும் தோலுமா ஒரு பையன் படுத்திருக்கிறான். அதாவது எலும்பு கூட்டு மேலே ஒரு தோலை போத்தின, அப்படி அதே மாதிரி ஒரு எலும்பு கூட்டு மேலே ஒரு தோல் போர்த்திருக்க, அவ்வளோதான். ஏன்னா அது மாதிரி வேறு எங்கேயும் பார்த்ததே கிடையாது. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். ஒரு இளம் வாலிப தம்பி, டீனேஜ் பாய், ஸ்கூலில் படிச்சுக்கிருந்த பையன். அப்படியே தகப்பனார் தாயார் துக்கத்தோடு நின்னாங்க. என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எதை சாப்பிட்டாலும் குடித்தாலும் வாமிட், சில நிமிஷம்தான் அப்படியே வாமிட் எடுக்கும், எல்லாம் வெளியே வந்துடும், ஒன்றுமே சரீரத்தில் தங்காது, ஜீரணமாகாது. குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி குடித்தா கூட எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ உடம்பில் எதுவுமே சேராது. இது சில மாதம் ஆகிவிட்டது. என்னதான் வியாதின்னு கேட்டேன். இங்கே பார்த்தோம், திருநெல்வேலி பார்த்தோம், மதுரை பார்த்தோம், பல ஆஸ்பத்திரிக்கு, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக கொண்டு போனோம். எல்லாம் ஸ்கேன் எடுத்தாங்க, ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ண பார்த்துட்டு ஒரு வியாதியும் இல்லை, வியாதிக்குரிய எந்த சிம்டமும் இல்லை. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவனுக்கு என்ன நாங்கள் வைத்தியம் செய்கிறது, என்ன மருந்து கொடுக்க முடியும், வியாதிக்குரிய சிம்டமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எல்லா டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க, எல்லா ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதான் சொல்கிறாங்க. அதனால் நான் வீட்டில் கொண்டு வந்து இறந்துருவான்ற நிலைமை தான். அவனுக்கு பேசக்கூட பலன் இல்லை. வினோதமாக இருக்குது இந்த வியாதி. எத்தனை டாக்டரை பார்த்தாச்சு, என்ன வியாதி ஒரு கண்டுபிடிக்கலை, ஒன்றுமே இல்லைன்றாங்க வியாதிக்குரிய அறிகுறியே. அப்போ ஏன் அவனால் இப்படி கஷ்டப்படுகிறான்? சரி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி படுக்கை அருகில் நான் என் மனைவி முழங்கால் படிக்கிட்டோம். அந்த குடும்பத்தார் முழங்கால் படிட்டாங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக நம்மோடு பேசி ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சொல்லலை சிலருடைய பேர் வியாதி எல்லாம் சொல்லுன்னா மனுஷகத்தில் வருவது அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது சிலரை குறித்து சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். அப்படி ஆவியானவர் இறங்கினார். அப்போ என்னுடைய மனைவி சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியம் காமிக்கிறார். இவனுடைய ஜீரண உறுப்பு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஒரு ஆவி, அசுத்த ஆவி கட்டி வச்சிருக்குது, செயல்பட விடாதபடி அவனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஒரு பிசாசு அப்படியே கட்டி வைத்திருக்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ ஆவியானவர் காமிச்சிட்டார் எங்கே காரியன்னு சொல்லி. இது சாத்தானுடைய ஒரு கட்டு, அடிமைத்தனம். நாங்கள் உடனே அறிந்த உடனே ஆவியில் நிரம்பி இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்த ஆவியை கடிந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதை எதிர்த்து ஜெபித்தோடனே அந்த ஆவியோடைய சரீரத்தை வெளியேறி போனார். அதை பார்க்க முடிந்தது. இந்த ஆவி போன உடனே சொன்னால் இனி சரியாயிரும், பயப்படாதங்க எண்ணி உடனே அவனுக்கு தண்ணியை குடிக்க கொடுத்தா அவன் குடித்தான். அப்படியே கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. சாப்பிட்டான், அதிலிருந்து விடுதலை. அப்புறம் ஸ்கூலில் படித்தான், வேலைக்கெல்லாம் போனால், திருமணமாகி குடும்பமாக இருக்கிறான், இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்கிறான். செத்துருவான்னு போட்டுட்டாங்க, அவ்வளோதான் சொல்லி. அப்போது இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. உங்களுடைய சரீரத்தை கூட, உங்களுடைய சிறுநீரகத்தை அந்த ஆவி தாக்கி இருக்கலாம். உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய நுரையீரல், உங்களுடைய கர்ப்பப்பை, உங்களுடைய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம். பாருங்கள், அந்த தம்பி கண்ணு பாதிக்கப்பட்டது. அவன் சொன்னால எத்தனை டாக்டரை பார்த்துருப்பாங்க, இந்த கண் டாக்டர்ஸ் குணமாக்க முடியல. ஜெபித்த போது அந்த கண்ணிலேருந்து எதை பிடுங்கி எடுத்த மாதிரி இருந்தது. அது ஒரு பிசாசு அவனுடைய கண்ணை தாக்கி இருந்தார். அதனால் தான் இயேசு இடத்துல கண் தெரியாதவங்களை கொண்டு வந்தாங்க. அவர் ஆவி அதட்டினார். அந்த கண்ணை பாதித்த அந்த ஆவி வெளியேறினோடனே கண் திறந்து விட்டார்.
ஊமையை செவிடுமான மனுஷனை கொண்டு வந்தாங்க. அசுத்தாவியை துரத்தினார், காதை திறந்து விட்டார். அது நிறைய அசுத்தாவிகள். அது கண்ணை பாதிக்கும், காதை பாதிக்கும், இருதயத்தை பாதிக்கும், எந்த உறுப்பையும் அது தாக்கிவிடும். இது அசுத்த ஆவியினால் உண்டாகிற பாதிப்பு. இதுதான் வேதத்தில் பார்க்குறோம். லூக்கா 13 அதிகாரத்தில் 18 வருஷம் ஒரு பெண் கூனியா இருக்கிறாள். கூன் விழுந்து கூனியா, அவளுக்கு ஏதோ ஒரு வியாதி, எலும்புலன்னு தான் நினைச்சாங்க. 18 வருஷம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்தில், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இயேசு விடுதலை கொடுத்தார். கட்டி வைத்திருந்த அந்த சாத்தானுடைய கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துறன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் சாத்தான் உங்களை தாக்கி இருக்கலாம். உங்களுடைய கண்களை, உங்களுடைய காதை, உங்களுடைய இருதயத்தை, பிசாசனுடைய கிரியை அவன் நம்மை தாக்கி வியாதிக்குள்ளாக்கி பலவீனமாக்கி முடக்கி விடுவார். அந்த கட்டு அறுக்கப்பட்ட உடனே விடுதலை. நான் பார்த்துருக்கேன், மரணப்படுக்கையில் இருப்பாங்க, கை கால்கள் செயலற்று. அது ஒரு ஆவி. எவ்வளோ மருத்துவம் செய்து சுகமாகலை. அந்த ஆவியை கடிந்து கொண்டு அந்த ஆவி வெளியேறின உடனே கை கால் செயல்படாமல் எழும்புவாங்க, நடப்பாங்க. அப்படிதான் எனக்கு நடந்தது. நான் மரணப்படுக்கையில் இருந்தேனே, கால் அசைக்க முடியாதபடி இயேசு தொட்டார். உடனே கால் செயல்பட்டது, எளிமை நடக்க ஆரம்பித்தேன். சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட்டு போனார். விடுதலை. மருத்துவம் எப்போ கைவிடுதோ உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, அற்புத சுகம் தேவை. அதை செய்ய இயேசு இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு விடுதலை. மாதிரி ஆத்திரடைஸ் எலும்பில் வியாதி, குழந்தை மூளை வளர்ச்சி பாதிப்பு, குழந்தை இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது. எதுவானாலும் சரி இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். பாதிப்பினால் அதுக்கு பின்னால் பிசாசனுடைய கிரியை இருக்கிறார். மருத்துவத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோதான்னு சொல்லிட்டாலே அதுக்கு பின்னால் பிசாசின் கிரியை இருக்கிறாரு. அதை எதிர்த்து தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் விடுதலை தருவார். இன்றைக்கி விடுதலை தருவார். கடைசி ஒரு காரியம் பாருங்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனங்களில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அடுத்த பிசாசனுடைய கிரியை என்ன தெரியுமா? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இயேசு ஏன் சிலுவையில் மரிக்கணும்? ஒரு கடவுளுன்றவர் எதுக்குங்க ரத்த சிந்தி மறிக்கணும்? சில நினைப்பாங்க சிலுவையிலேருந்து தப்ப முடியலேன்னு. சிலுவையிலேருந்து தப்ப முடியலாம் இல்லை, அவர் தான் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து மனிதர்களுக்கு இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு மனிதனாய் சிலுவையிலே மறிக்க ஒப்பு கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு விடுதலை கொடுக்க பயம். அடுத்து சாத்தானுடைய கிரியனை பயத்தை உண்டாக்குவார். ஏதோ ஒரு பயம், காரணமில்லாத பயம். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், மனுஷரை குறித்த பயம், அசுத்த ஆவிகளை குறித்த பயம், யாரோ பிலிசனை செய்துட்டாங்கன்னு பயம், பலவிதமான பயம். பயம் அப்புறம் கலக்கம், இருதயம் கலங்கும், அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம். அவ்வளோதான், மன அழுத்தம், மென்டல் மாதிரியான சூழ்நிலை. தனியாகவே உட்காந்து யோசிக்கிறது, பேசுகிறது, யாரை பார்த்தாலும் கோபம் வரும், எரிச்சல் வரும், கடைசியில் தற்கொலை பண்ணி செத்துருவது. சாத்தான் அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயத்தில் ஆரம்பித்து கலக்கத்தை உண்டாக்கி மன அழுத்தத்தை கொடுத்து தற்கொலைக்கு என்னராய் நடத்துவதுதான் பிசாசனுடைய திட்டம். தற்கொலை பண்ணி இறந்துட்டால் நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துக்கு ஆள் சேர்ப்பது பிசாசு, மோட்சத்துக்கு ஆள் சேர்க்கிறது தான் இயேசு கிறிஸ்து. மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்த வாழ்க்கை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த வைகுண்டத்துக்கு கொண்டு போகிறவர் இயேசு. சாத்தான் பாவம் செய்ய வச்சு அதை தவறான நம்பிக்கைகளை கொடுத்து நீ அதை செஞ்சுக்கிட்டே இரு, பாவமும் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்கள நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவான். அப்போ பயத்தை உண்டாக்குவது, அதான் வினோதமான காட்சிகளை பார்க்கறது, இது மாதிரி உருவங்களை பார்ப்பது, பேசுகிற சத்தம் கேட்குறது. ஒரு பிசாசால் ஒரு ஆளோடு அப்படி பேச முடியும், பேசியே பயமுறுத்திடுவான், காட்சிகள் மூலமாக பயமுறுத்திடுவான். அந்த பாருங்கள், ஒரு சகோதரி சொன்னாங்க, கண் முன்னல் 5 தலை நாகம் அப்படியே படம் எடுத்து நிற்கும். எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி வாழ்கிறது. அப்படி இங்கே மட்டும் இல்லை, கனடாவுக்கு நான் ஊழித்து போயிருந்த போது ஒரு சகோதரி 2 கண்ணுக்கு முன்னால் அப்படியே பாம்பு படம் எடுத்து நிற்கமா, கண்ணை மூடினாலும் தெரியுமா. எப்படிங்க வாழ்கிறது? பயப்படுத்துகிற ஆவி பிசாசு இந்த அளவுக்கு மக்களை வேதனைப்படுத்துகிறான். பயப்படுத்தி அவங்கள இதை செய்ய, அதை செய்ய, இதை இங்கே வா, அங்கே வா, இந்த பணத்தை செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி மக்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். மக்களுடைய பணத்தை உரிந்து கொண்டிருக்கிறான். இதை வச்சு வியாபாரம் செய்கிறவங்க வர பெருகி விட்டார்கள். பயத்தை வச்சு அவனுடைய காசை பறிப்பது, இந்த மாதிரி காரியெல்லாம் அதுக்கு பின்னால் இருப்பது இந்த பிசாசின் ஆவி. இதை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார்.
அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை, இன்றைக்கு உனக்கு சுகம், இன்றைக்கு உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், இன்றைக்கு உனக்கு பயத்திலிருந்து விடுதலை, இன்றைக்கு உன் குழந்தைக்கு அற்புத சுகம், இன்றைக்கு உன் கற்பத்தின் ஆசீர்வாதம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம்,